தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/6/2024 வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:06 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இல்லத்திலே முன்னாலே வாழ்ந்த முன்னோர்களை நாம் நினைத்து இன்று வழிபட்டால் வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும், முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகும். அந்த அடிப்படையிலே அமாவாசையை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. விதியை மாற்றும் வல்லமையை விரும்பி வணங்கும் தெய்வத்தை திதியை பார்த்து வழிபட்டால் திருவருளாலே வந்துவிடும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்கிறார்கள். இன்று அமாவாசை திதி. இன்றைக்கு நாம் வழிபட்டதனுடைய பலன் நமக்கு நம்முடைய விதியை கூட மாற்றுமோ. அதிக துயரம் கொண்டவர்கள், அமைதி இல்லாமல் தவிப்பவர்கள் புதிய வாழ்க்கை அமைந்திடவே போற்றிட வேண்டும் முன்னோரை. நிலவு மறைந்த நாளினிலே நிலத்தில் வாழ்ந்த முன்னோரை அழகு படத்தை முன் வைத்து அருகில் தீபம் ஏற்றுங்கள். என்ன குறைகள் இருந்தாலும் இன்று தினத்தில் முன்னோரை கண்ணும் கருத்துமாய் வழிபட்டால் கனவுகளெல்லாம் நனவாகும், எண்ணம் அனைத்தும் நிறைவேறும், இன்பம் அனைத்தும் இல்லம் வரும் என்று ஒரு பாடல் உண்டு. நமக்கு வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை போக்குகிற ஆற்றல் திதி பார்த்து வழிபடுகின்ற நாளிலே உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தெய்வங்களுக்கு என்று பார்க்கிற பொழுது சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு, சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கு, அதே அடிப்படையிலே அமாவாசை திதி முன்னோர்களுக்கு, பௌர்ணமி திதி மலைமேல் இருக்கக்கூடிய குமரப்பெருமானுக்கு. இப்படி மலைமேல் மலைவலம் வருவதெல்லாம் பௌர்ணமி திதியில் திதி பார்த்து வழிபட்டால் நம் விதி மாறும். அந்த அடிப்படையில் இன்று முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனக்குறையகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரனோடு சூரியன், புதன், வியாழன், சுக்கிரன் கூட்டுக்கிரக யோக அமைப்பிலே இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. பொருளாதாரம் உச்சத்தை தொடும். அது மட்டுமல்ல, வேலையாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய இலக்கு நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் தனாதிபதி உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். இந்த நாள் யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற நாள். விரயஸ்தானத்திலே 4-5 கிரகங்கள் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கட்டுக்கடங்காமல் வரலாம். காலையில் பணம் வரும் என்று சொல்லி நினைத்திருப்பீர்கள், வருவதில் தடை ஏற்படலாம். ஆனால் விரயங்கள் வந்து ஆட்கொள்ளலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுகின்ற இன்று எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. நீங்கள் இன்று நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். அமாவாசை என்பதனால் முன்னோர்களையும் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நினைத்தது நிறைவேறுவதில் தடைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். கேட்கப்படாத இடங்களுக்கு திடீரென நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரும் விதம் அமையாது. மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தையும் தெரிவிக்க வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கலாம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை நிதானத்தோடு கையாளுவது நல்லது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் இன்று உங்களுக்கு மனத்தைரியம் கொஞ்சம் குறையலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. கவனம் தேவை. முன்னோர் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடுத்தவன் நன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. திடீர் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். கட்டிடங்களை பழுது பார்க்க வேண்டும் அல்லது புதிதாக பூமி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனை இன்று வெற்றி பெறும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பார்க்கவெல்லாம் சொல்லி உங்கள் மனதை புண்படும்படி வைத்தவர்கள் இன்று உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, செவ்வாய் பலம் நன்றாக 8 இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகாது. பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். யாரிடமேனும் நீங்கள் உதவிகள் கேட்டாலும் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். தொழிலில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். சந்தோஷ வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வரப்போகிறது. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கேட்பார்கள். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக ஏதேனும் நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த உதவிகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கலாம். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். கல்வலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். அது மட்டுமல்ல, பார்க்கும் மருத்துவத்தை மாற்றி பார்க்கலாமா என்று சிந்திப்பீர்கள். முன்னோர்கள் வழிபாட்டிலே கவனம் கொஞ்சம் செலுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் மூன்றிலே சனி இருப்பதனாலே பாகப்பிரிவினைகள் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. எத்தனையோ முறை போராடியும் இன்னும் முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட இன்று முறையாக முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. எனவே குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களுடைய மேல் படிப்பு, அயல்நாடு செல்லும் யோகம் போன்றவற்றில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கமாக இருந்தாலும் கூட முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சுற்று என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொங்கு சனி காலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய இடம் வாங்குவது, இடமாற்றங்கள் வருவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் இன்று காணப்போகின்றீர்கள். வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. உடல்நிலை சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். 4ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு இன்று கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். இன்று பணவரவில் இருந்த தடைகள் அகலும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.